நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம நியூ சிலபஸ் மத்தியமா புக்கில் இருக்கக்கூடிய 8th எக்ஸசைஸ் வாக்கியம் மேம் பிரயோக் கீஜியே அந்த எக்ஸசைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களோட நியூ சிலபஸ் மத்தியமா புக்கில் ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பேப்பரில் 8th எக்ஸசைஸ் வாக்கியம் மேம் பிரயோக் கீஜியே அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 29ல் பார்ட் 1 பீர்பல் கி சதுராயி அப்படின்னு லெசன் இருக்கும். அதோட எக்ஸசைஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாக்கியம் மேம் பிரயோக் கீஜியே அந்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அந்த லெசனில் பாருங்கள், ஹோசியாரி அப்படின்னு இருக்கும். ஹோசியாரி அப்படின்னா புத்திசாலி. குத்தா ஏக் ஹோசியார் ஜான்வர் ஹை, நாய் ஒரு புத்திசாலி விலங்கு. அடுத்தது நியுக்த் கர்னா அப்படின்னா நியமித்தல். நியுக்த் கர்னா மைனே அப்னி சகாயதா கேலியே, நான் என்னுடைய உதவிக்காக ஹெல்ப்புக்காக. ஏக் நௌக்கர் கோ நான் நியுக்த் கியா, ஒரு வேலைக்காரனை நியமித்தேன். தேர்ட் ஒன் பாருங்க, ஹுக்கம் தேனா அப்படின்னா உத்தரவிடுதல். பாத்ஷாஹ் நே பீர்பல் கோ ஹுக்கம் தியா, பாத்ஷாஹ் அப்படின்னா ராஜா, ராஜா பீர்பாலுக்கு உத்தரவிட்டார். அடுத்தது சம்யோக்வஸ். சம்யோக்வஸ் அப்படின்னா தற்செயலாக, நம்ம எதிர்பார்க்காம ஒரு விஷயம் வந்து நடக்கும், தற்செயலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. விமலா நே சம்யோக்வஸ் கமலா கோ தேகா, விமலா தற்செயலாக கமலாவை பார்த்தாள், சந்தித்தாள். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த லெசனில் 4 வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உங்கள் புக்லேயே இருக்குது. இதில் கொஞ்சம் வந்து நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் எக்ஸாமுக்கு இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், see you, bye.